ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா செஞ்ச சூப்பரான ஒரு பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட அம்மா குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் போடுவாங்க. ஆனால் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குக்கிங்க்கு என்னோட ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பச்சை பயிர் சாதம் பண்ணுறதுக்கு வேண்டி அரை மணிக்கூர் முன்னாடியே கிலோ அரிசி 1/4 கிலோ பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போது பச்சை பயிர் சாதம் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு குண்டா அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகா, 3 வரமிளகாயும் சேர்த்து கொடுத்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நல்லா வதக்கி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்து பச்சை மணமெல்லாம் போகிற வரை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி பச்சை மணம் மாறி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியுமே இது கூட சேர்த்து கொடுத்து கூடவே இஞ்சி விழுதும் சேர்த்து கொடுத்து ஆட் பண்ணி கொடுத்த இன்க்ரீடியன்ஸோட பச்சை மணமெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறுற வரை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை மணமெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கொடுத்து கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 லிட்டர் தயிருமே இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். தயிரும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வர வர ஒரு மூடி போட்டு மூடி வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை மணிக்கூர் முன்னாடியே ஊற வச்சுருக்க பச்சை பயிரும் அரிசியும் இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கணும்னா சூப்பரான எங்கள் அம்மாவோட ஸ்டைல் பச்சை பயிறு சாதம் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சாருங்கிற என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.